ஹாய் ஹலாமி! இது உங்க ஃபிஷன் வேர்ல்டு. நானும் உங்க அம்மி ஃபேமிலியில தான். தென் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜங்குக்காவோட ஒன் ஷாட் தான். வி ஆர் பிரெக்னென்ட். ஓகே. இந்த எஃப்எஃப் பிடிக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு. அண்ட் தென் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இது வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கா, தென் டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்ஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு நம்புறேன். ஸோ எஃப்எஃப் கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஓகேயா? ஓகே. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்ணா அட் மிட்நைட் ஒரு 3:00 வெளிய நல்லா அடிச்சு மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஜன்னல் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரீன் போட்டுட்டு உங்கள் பெட்ஷீட்டை நல்லா இழுத்து மூடி நல்லா கத கதன்னு ஆக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் ரூமில் வந்து சம்திங் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டு டிஸ்டர்ப் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் கண்டுக்காமல் நல்லா பெட்ஷீட்டை இழுத்து கவர் பண்ணி நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு ப்ராடான ஒரு ஹேண்டு வந்து உங்கள் வேஸ்ட் அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு மறுபடியும் கம்ஃபர்ட் ஆக்கிட்டு தூங்கிட்டுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பாடியோட அட்டாச்சாக இருக்கீங்க உங்கள் பெட்ஷீட்குள்ளார தான். ஸோ ஒரு மாதிரி செம்மையாக ஒரு ஹீட், ஒரு வார்ம் இருக்கும் இல்லையா, அந்த சில் கிளைமேட் அப்போது லைக் யாராவது நம்ம ஹக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி வார்மாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். நீங்கள் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி புரண்டுட்டு அப்படியே ஹக் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே அந்த பர்சன், அதாவது யாரும் இல்லை, நான் பில்டப் பண்ண விரும்பலை, ஜங்குக் தான். ஸோ அந்த பையன் அப்படியே வந்து உங்களோட நெக் அண்ட் ஷோல்டர் ரெண்டுத்துக்கும் நடுவால் அப்படியே ஒரு மாதிரி வெட் கிஸ் வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு லைக் அவனை லைட்டாக ஒரு மாதிரி வார்மாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனுமே அவங்கள ஒரு மாதிரி க்ரிப்பாக ஹக் பண்ணுறான். இப்போ அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்கள் ஃபேஸ் அப்படியே பேக் சைடு தள்ளிவிட்டு அவனை பார்க்குறீங்க. பையன் அப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருப்பான் போல் இருக்கு. ஸோ ஒரு மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமாக லைட்டாக வெட் ஹேரோடு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு, என்ன டாக்டரு இப்போ தான் பொண்டாட்டி ஞாபகம் வருதா? அடுத்த ராத்திரியில் 3 மணிக்கு பேய் மாதிரி வந்திருக்க அப்படின்னு கேட்குறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். சிரிக்காத, வாய வச்சிருவேன், பதில் சொல்லு. அப்போ அவன் மறுபடியும் சிரிச்சிட்டு, ஹே நான் என்னடி பண்ணட்டும், இன்றைக்கி சீக்கிரமாக தான் கிளம்புனேன். ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஒரு சீரியஸான கேஸ், அங்கே வேறு டாக்டரும் இல்லை. ஸோ நான் தான் பார்க்க வேண்டியதாக ஆகிடுச்சு. அதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அங்கே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்குலாம் குடும்பம் இருக்குது அப்படின்ற கவலை இருக்குது. எல்லோரும் அவங்கவுங்க ஃபேமிலியை பார்க்க போயிடுவாங்க. நான் மட்டும்தானே உனக்கு இழிச்சவாய். அதனால தான் நீ என்ன தனியாக விட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்ருக்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க? இப்போ நான் அந்த கேஸ் அப்படியே விட்டுட்டு வந்தேன்னா அவங்களுக்கு என்ன ஆனாலும் நான் தான் பொறுப்பு. உனக்கு புரியுதுல்ல ஏன்? உன்னெல்லாம் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்காத. அப்படியே இரு, போ இந்த வேலையை கட்டிட்டு அழுகு. ஏய் என்னடி இப்படிலாம் கோச்சிக்கலாமா சொல்லு? நான் பாவம்ல. எது நீ பாவமா? சரி சொல்லு. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த பாவத்துக்கு இனியும் கேட்டு தாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே திரும்பி படுத்துக்கிறீங்க. ஐயன் என்னடி இது மிட்நைட் 3:30 மணிக்கு இப்படி சண்டை போட்டுட்ருக்க? உன்னை ஏமா 3:30 மணிக்கு வர சொன்னது? அங்கேயே தூங்க வேண்டியதானே? அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே குளிச்சு அங்கேயே இருக்க வேண்டியதானே? எதுக்கு வீட்டுக்கு வர? வீட்டுக்கு வந்தால் நான் அப்படி தான் சண்டை போடுவேன் அப்படின்றீங்க. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணுறான். பாரு, சும்மா இப்படிலாம் பண்ணி என்னை சமாதானம் பண்ணிடலான்னு மட்டும் நினைக்காத. நீ என்ன பண்ணாலும் சரி என் கோவம் குறையவே குறையாது. அப்படியா? குறையாதா? பார்க்கலாமா? நீ என்ன பண்ணாலும் சரி எனக்கும் உன் மேலே கோவம் குறையவே குறையாது. நீ வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆச்சு. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? டெய்லியும் உனக்கு கால் பண்ணுறேன், டெய்லியும் மெசேஜ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேன். நானும் என்ன தான் பண்ணுவேன்? டெய்லி உனக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறேன். ஆனால் உனக்கு என் ஃபீலிங்ஸ் புரியவே மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் பலன்னு வளரம்பிட்டு இருக்கவே டக்குன்னு பிடிச்சி அவங்க லெப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திணறீங்க. பட் நோ யூஸ், அவன் நல்லாவே உங்கள் லிப்ஸை வந்து பைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ உங்கள் 2 லிப்ஸுமே அவனோட லிப்ஸ்குள்ளே ஒரு மாதிரி லாக் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக திணறிட்டு லைக் அவனோட ஹேரை வந்து அப்படி க்ரிப் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக அந்த கிஸ் போயிட்டு இருக்கவே அவனோட இன்னொரு ஹேண்டை அப்படியே பிஸியாக உங்களோட அப்பர் பாடியில் வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டக்குன்னு கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக புஷ் பண்ணுறீங்க. கிஸ்ஸு பிரேக் ஆகிடுது. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கவே நீங்கள் டக்குன்னு முறைச்சிட்டு அவனை பெட்டில் சைடில் பிடிச்சி புஷ் பண்ணி விட்டுடுறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகி விழுந்துடுறான்.
ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் அந்த பக்கம் விழுந்து கிடக்குறான். பெட்ல தான் இருக்கான். உங்கள பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு இருக்கவே, நீங்கள் சென்டர்ல ஒரு பில்லோ வச்சுட்டு, "அங்கேயே இரு. என் பக்கத்துலயே நீ வராத. என்னைக்கு நீ எனக்கு ஒழுங்கா அ ரியாக்ட் பண்ணுறியோ, என்னை எப்போ நீ கோவம் இல்லாம பார்த்துக்கிறியோ, அப்போ தான் இதெல்லாம். அதுவரைக்கும் நீ என்கிட்ட வந்துட்ட, அவ்வளோதான் மௌனி" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிய திருப்பிக்கிட்டு அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்போ ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே அந்த பில்லோவ தூக்கி விசிறி அடிச்சுட்டு மறுபடியும் உங்களோட பெட்ஷீட்குள்ளே வரான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவமா படுத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஒரு டாப்பு அண்ட் தென் வந்து கீழே ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க. ஒரு ஷார்ட்டான டாப் தான் போட்டிருக்கீங்க. ஸோ பெட்ஷீட்குள்ளே வந்துட்டு உங்கள் டாப், அதாவது உங்கள் ஃபீட் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேருந்து அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை ரப் பண்ணிட்டு வரான். ஸோ அந்த சில் கிளைமேட்டுக்கு அவனோட ஹேண்ட்ஸ் வந்து செம்ம ஹீட்டாக ஒரு மாதிரி வார்மாக இருக்குது. யூ கேன் ஃபீல் இட். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் அதை ரியாக்ஷனில் காமிக்காமல் அப்படியே முறைக்கிறீங்க அவனை. ஸோ அப்படியே வந்து அவன் பொறுமையாக வந்துட்டு அவங்க தயஸ்க்கு வரவே நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து ஸ்மிர்க் பண்ணுறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, "இதோ பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி, உனக்கு நான் கோஆப்ரேட் பண்ணுறதா இல்லை. உன் மேலே செம்ம வெறியில் இருக்கேன். ஒழுங்காக மூடிட்டு தூங்கிடு" அப்படின்றீங்க. "அப்படியா? அதையும் பார்க்கலாமே" அப்படின்ட்டு டக்குன்னு அவனோட ஹேண்ட்ஸு ஒரு மாதிரி ப்ளஷர் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க. இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து எந்த ஒரு அசைவையும் காமிச்சிக்காம அமைதியாக அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அவனோட ஹேண்ட்ஸ் இன்னும் இன்னும் உங்களை ஹைப் ஆக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க திரும்பி. அவன் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறான். மறுபடியும் நீங்கள் புரண்டு படுக்கிறீங்க. இப்போ அவனோட ஹேண்ட்ஸ் இன்னும் இன்னும் உங்களுக்குள்ளார அப்படியே ரொம்ப டீப்பராக வந்து ப்ளே ஆகுது. அண்ட் தென் இன்னொரு ஹேண்ட் அப்படியே உங்களோட அப்பர் பாடியில் வந்து ப்ளே ஆகவே நீங்கள் இப்போ கண்ட்ரோல் மிஸ் ஆகுறீங்க. ஸோ லைட்டாக ஒரு மாதிரி நெளிகிறீங்க. இப்போ அவனுக்கு தெரியுது, ஓகே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் அவன் இன்னும் இன்னும் உங்களை ஹைப் கொடுத்துட்டு இருக்கவே கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே உங்களை மறந்து லைட்டாக மூன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவன் இப்படியே உங்களை ரொம்ப டெம்ட் ஏற்றவே இதுக்கு மேலே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் டக்குன்னு அவனை இழுத்து அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க கூட ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஒரு மேக் அவுட் போகிறான். இப்போ அது அப்படியே கண்டினியூ ஆகி ஒரு மாதிரி 4 மணி வரைக்கும் போகுது. இப்போ 2 பேருமே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு படுத்துட்ருக்கீங்க. செம்மையாக வெளியே வந்து சில்லுன்னு இருக்குது. மழை பெஞ்சா எப்படி இருக்கும் நைட் டைமில், ஸோ பயங்கர சில்லுன்னு இருக்குது வெளியே. ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி 2 பேர்ட்டையும் ஒன்றுமே இல்லை, பெட்ஷீட் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவங்கள பார்த்து சிரிக்கவே நீங்கள் அப்படியே அவனை பார்த்து க்யூட்டாக முறைச்சிட்டு அவனோட செஸ்ட்டில் அடிக்கிறீங்க. "ஏய் என்னடி அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் சீக்ஸை பிடிச்சி அப்படியே கிளறான். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி ஏதாவது ரொமான்ஸ் பண்ணி என்னை ஆஃப் பண்ணிவிடு, அப்புறம் மறுபடியும் என்னை ஹர்ட் பண்ணு, இதுதான் உனக்கு வேலை இல்லை அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே உங்கள் ஃபோரியட்டில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. "ஏய் நான் என்ன வேணும்னு அடி பண்ணுறேன்? என் ஒர்க் பற்றி உனக்கே தெரியும்ல. நமக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணும்போதே உன்கிட்ட இதெல்லாம் தெளிவாக சொல்ல தானடி செஞ்சேன். அப்போல்லாம் சரி சரின்னு மண்டே ஆட்டிட்டு இப்போ வந்து சண்டை போட்டால் நான் என்னடி பண்ணுறது? நீயே சொல்லு." இதெல்லாம் நல்லா வக்கனையாக பேசு. எனக்கு என்ன தெரியும், நீ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் வீட்டுக்கு வருவ, மற்ற நல்லா ஹாஸ்பிட்டலில் கதின்னு இருப்பேன்னு. நமக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆச்சு. ஆனால் இந்த 1 இயரில் நீ ஒரு நாள் கூட என் கூட முழுசாக நீ ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது, தெரியும்ல. வயன் என்னடி என்னை புரிஞ்சுக்கவே மாட்டியா? அவனா இதை ஒன்று சொல்லு, புரிஞ்சுக்காம தான் உன் கூட இவ்வளோ நாள் குப்பை கொட்டுறாங்களா? எவனாவது மேரேஜ் அன்னைக்கு நைட்டே பிச்சுக்குவானா? நீ போனடா. அப்போது நான் எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு இருந்தேன், சரி உன்னோட சிச்சுவேஷன் அப்படின்னு. ஆனால் நான் உன்னை புரிஞ்சிக்க மாட்டேன்னு நீ சண்டை போடுற இல்லை? நான் சண்டைலாம் போடலடி. ஐயோ வயன் என்னால் முடியலடி. அதான் மூடிட்டு தூங்குன்னு சொன்னேன்ல. என் கோவத்தை கிளறுனா இப்படி தான், நான் அப்படி தான் திட்டுவேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள இழுத்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவன் செஸ்ட்டை அடிச்சுட்டு தள்ளி போகிறீங்க. என் முடியலடி, சண்டை போடாதடி. இப்போவே பாரு 4:30 மணி ஆயிடுச்சு, மார்னிங் நான் போகணும்டி. அப்புறம் எதுக்குடா வந்த நீ? எனக்கு இதெல்லாம் சொல்லும்போது அப்படியே கடுப்பாகுது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவங்க கூட முறைச்சிட்டு சண்டைக்கு நிற்கிறீங்க. இப்போ டக்குன்னு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டில் ஃபேஸ் வச்சுட்டு அப்படியே
கண்ண மூடிக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்தில அப்படியே நீங்களும் காம் டவுன் ஆயிட்டு, அவனோட பேக் ஹெட் அப்படியே ரப் பண்ணி குடுத்துட்டு, அப்படியே நீங்களும் தூங்க ஆரம்பிக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் ஜங்குக்கோட நிலைமை உங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலும் உங்களோட ஃபீலிங்ஸ் அது வந்து ரொம்ப ஒரு மாரி ஹர்ட் ஆகுது. அவன் நம்ம கூட இருக்க மாட்றான், நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்றான் அப்படின்ற ஒரு ஃபீல்ல நீங்க கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி சேடா இருக்கீங்க. இந்த மாரி அவன் கூட சின்ன சின்னதா சண்டை போடும்போது, உங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. அப்படியே போகவே, இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமா எழுந்து ரெடி ஆயிட்டு கீழ வந்து அவனுக்கு புடிச்ச மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. வித்தின் 1 ஹார்ல அவனுமே ஒரு மாதிரி ரெடி ஆயிட்டு அப்படியே இறங்கி வரான். நீங்க அப்படியே டேபிள்ல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு, அவன அப்படியே அப்ஸ்டேர்ல பார்க்குறீங்க. ஒரு ஒயிட் பேண்ட் போட்டிருக்கான். தென் ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர்ல ஷர்ட் போட்டிருக்கான். அத ஒரு மாரி டக் இன் பண்ணியிருக்கான். தென் லாங் ஹேரு. அது அப்படியே ஒரு மாதிரி கோதிக்கிட்டு இறங்கும்போது, அவ்வளோ அழகா இருக்கான். நீங்க அப்படியே கண் கொட்டாம அவன பார்க்குறீங்க. இப்ப நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து அவனும் சிரிச்சுட்டு, அவனோட ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ட லைட்டா மடக்கி விட்டுட்டு, அப்படியே டைம் பார்க்குறான். ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. அ "ஏய் வைஃபி டைம் ஆயிடுச்சுடி. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப நான் போயே ஆகணும். ஸோ நீ சாப்பிட்ரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ஒரு மாதிரி ஒரு கெஞ்சலா, ஒரு கொஞ்சலா சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு டோரு கிட்ட போறான். இப்ப நீங்க செம்ம வெறி ஆயிட்டு அப்படியே விறுவிறுன்னு போய் அவன் கைய பிடிக்கிறீங்க. அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்க அப்படியே மொறச்சிட்டு நிக்கிறீங்க. பத்திரகாளி மாதிரி. அவன் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சிட்டே, "ஏய் சாரிடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுடி. இதுக்கு மேல நான் இங்கேருந்து சாப்பிட்டுக்கிட்டு போணும்னா ரொம்ப லேட் ஆயிடும். அங்க ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கடி எனக்காக பேஷண்ட்ஸ்லாம். ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் சரியா? நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு உங்க சின்ன பிடிச்சிட்டு நின்னுட்டுருக்கான். நீங்க அப்படியே அந்த கைய தட்டி விட்டுட்டு, அவன் கைய பிடிச்சு இழுத்துட்டு உள்ள வரீங்க. "ஏய் வேணாண்டி ப்ளீஸ்டி ப்ளீஸ் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு உங்க பின்னாடி கெஞ்சிக்கிட்டே வரவே, இப்போ அவன புடிச்சு இழுத்துட்டு வந்து சேர்ல உட்கார வச்சுட்டு, அப்படியே பிளேட்ல ஃபுட்டு போட்டுட்டு அவனுக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒரு 2 வாய் ஒரு மாரி கெஞ்சிட்டே வந்து அவசர அவசரமா சாப்பிட்ருப்பான். ஸோ நீங்க அப்படியே முறைச்சிட்டே ஊட்டி விட்டுட்டே இருக்கவே, இப்போ அவனுமே காம் டவுன் ஆயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். டைம் பார்த்துட்டே இருக்கான். நீங்க அப்படியே முறைச்சிட்டே ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளவே அவன் சாப்பிட்டு முடிச்சிடுறான். இப்போ அவன வாயெல்லாம் வந்து ஃபுல்லா தொடச்சி விட்டுட்டு, தண்ணி குடுக்குறீங்க. குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து லைட்டா சீக்ஸ்ல கிஸ் குடுத்துட்டு, "லவ் யூ டி. பை பை பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இப்படிலாம் வந்து அவன் ரொம்ப பிஸியா இருக்கிறது உங்களுக்கு வந்து ஓகே தான். அவனோட ஒர்க்ல கரெக்ட்டா இருக்கான். பட் அவனுக்காக நீங்க செய்ற ஒரு ஒரு விஷயத்துக்கும் அவன் வந்து இந்த மாதிரி அத தட்டி கழிச்சு போகும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு பெயினியா இருக்கு. ஸோ இதுதான் உங்களோட டெய்லி ரொட்டீன் அண்ட் தென் அவன் வீட்டுக்கு வரதெல்லாம் இதுதான் நடக்கும். இப்படியே இருக்கவே ஸோ ஓகே அந்த மாரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நீங்க 2 பேருமே அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ் ஆகும்போது அவன் எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ராப்பரா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பான். ஆனா அவன உங்களுக்கு பார்த்தோனே ரொம்ப புடிச்சு போயிருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே நீங்க ஓகே, 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 ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற மாரி சொல்லியிருந்திருப்பீங்க. இப்ப தான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. இப்ப தனியா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. வீடெல்லாம் என்னவோ பெரிய வீடு தான். 2 பேர் இருக்கிற மாரியான வீடு கிடையாது. ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிற மாதிரியான செட்டப் இருக்கிற வீடு தான். ஆனா நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க. வெளிய போனா கார்டன் ஏரியா அவ்வளோ பெருசா இருக்கு. அந்த பெரிய டெரஸ் இருக்கு. பக்கத்துல நெறையா என்டர்டெயின்மெண்ட் ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் கூட இருக்கு. ஒரு மெயின் ஏரியால தான் நீங்க இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எந்த பஞ்சமுமே இல்ல. உங்களுக்கு ஏதாவது வேணும், நீங்க ஏதாவது வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட ஜங்குக் உடனே வந்து உங்களுக்கு மணி கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். ஆனா உங்க எதிர்பார்ப்பு ஜங்குக் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவன் கூட நெறைய லவ் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான். பட் ஆனா ஜங்குக்கு இருக்கிற பிஸியில அவன் வந்து இத கொஞ்சம் வந்து கேர் எடுத்துக்காம இருக்கிறான். அவனுமே எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவனாலயும் வந்து விட்டுட்டு வர முடியல. அந்த ஒர்க்க விட்டுட்டு வர முடியல. ஸோ ரொம்ப டைட்டாவே போயிட்டு இருக்கவே, இப்போ நீங்க ஒரு மாதிரி அ லைக் ஒரு சேட்னஸோட சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ உங்க பக்கத்துல உங்க மொபைல் ரிங் ஆகுது. யாருன்னு பார்த்தா உங்க அம்மா. ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்றாங்க. ஸோ ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. அப்படி கால் அட்டெண்ட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறீங்க. "எப்படி இருக்க? என்ன பண்ற? வீட்லலாம் எப்படி இருக்காங்க?" அப்படின்னு நீங்க ஃபுல்லா விசாரிக்கிறீங்க. அண்ட் தென் உங்கள அவங்க விசாரிக்கிறாங்க. ஸோ எல்லாமே அப்படி பேசிட்டு இருக்கவே, "அப்புறம் வயன் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகப்போகுது. இன்னும் 2 பேரும் சத்தமே இல்லாம இருக்கீங்க. என்ன என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க? எந்த விஷயமும் எங்க காதுக்கு வராது போலயே இப்போதைக்கு." அப்படின்னு உங்கள ஒரு மாரி இன்டைரக்ட்டா கேட்குறாங்க. ஆக்சுவலி டைரக்ட் தான் இது. ஸோ இப்படி கேட்குறாங்க. நீங்க அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, அம்மா என்ன இப்போ 1 வருஷம் தானே ஆகப்போகுது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறமா சொல்றேன்." "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? ஏதோ 1 மாசம் 2 மாசத்துல நான் கேட்ட மாதிரி மூஞ்சிய காமிக்கிற. 1 வருஷம் ஆகப்போகுது. இன்னும் நீ எதுவும் சொல்லாம இருந்தா, அப்ப கேட்க தானே செய்வாங்க." "அம்மா கொஞ்ச நாள் போகட்டும்மா விடும்மா."
ஏய் என்ன? இப்போதைக்கு வேணாம் கீணான்னு ஏதாவது தள்ளி போட்டு வச்சிருக்கீங்களா என்ன? ம். இப்ப அது ஒண்ணு தான் குறைச்சலா இருக்கு. என்னடி சொல்ற? ஆம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலான்னு இருக்கோம். அவ்வளோதான். இந்த பாரு, அதெல்லாம் நேரத்துக்கு நடந்தா தான் எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். வர வேண்டியதெல்லாம் கரெக்ட்டா டைம்க்கு வந்துரணும். இப்படியெல்லாம் இருக்காத. அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்ன மாப்பிள்ளை எதுவும் இப்போதைக்கு வேணான்னு சொல்லிட்டாரா என்ன? அ அ அதெல்லாம் இல்ல. நான் தான் கொஞ்ச நாள் போட்டுன்னு சொல்லியிருக்கேன். இதோ பாரு வாயன், இதெல்லாம் சரி கிடையாது. அப்புறம் ஃபேமிலியா வந்து பேச வேண்டியது இருக்கும் சொல்லிட்டேன். "அம்மா லூசு மாரி பண்ணாதம்மா" அப்படின்ட்டு நீங்க திட்டுறீங்க. ஸோ அந்த டாபிக்க அப்படியே அவங்க விட்டுட்டு, ஜங்குக் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. "மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? மாப்பிள்ளை வந்து உங்க கூட நல்லா இருக்காரா? லைஃப்லாம் நல்லா போகுதா? மாப்பிள்ளைய நீ நல்லா பார்த்துக்கிறியா? மாப்பிள்ளை நல்லா சாப்பிட்றாரா?" ஆச்சா பூச்சான்னு மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, மாப்பிள்ளைன்னு பேசவே உங்களுக்கு செம்ம காண்டாயிடுது. "இதோ பாரு, உன் பொண்ணு நானு. என்கிட்ட நீ பேசுறதா இருந்தா எனக்கு கால் பண்ணு. உன் மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கணும்னா, டைரக்ட்டா அவருக்கே கால் பண்ணி விசாரிச்சுக்கோ. எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை, மாப்பிள்ளை, மாப்பிள்ளை அப்படின்னுட்டு நீங்க அப்படியே ஒரு மாரி இரிட்டேட் ஆகுறீங்க. ஸோ அவங்களும் ஒரு மாரி காம் ஆயிட்டு, உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அப்படியே அவங்க கால் கட் பண்றாங்க. இப்போ வழக்கம் போல நீங்க சும்மா எதையாவது பண்ணி டைம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ வெளிய போலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில இருக்கிற பார்க் ஏரியா அந்த மாரிலாம் சும்மா போயிட்டு வரீங்க. என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஜங்கு கூட இருந்த மாதிரி இல்ல. ஸோ எப்பவுமே நீங்க வந்து டைமுக்கு அதாவது லஞ்ச் டைம் ஆயிடுச்சுன்னா, ஜங்குக்கு வந்து மெசேஜ் பண்ணுவீங்க. "சாப்பிட்டியா? என்ன பண்ற? ஏது பண்ற? ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கா? இல்ல ஃப்ரீயா இருந்தா எனக்கு கால் பண்ணு." அந்த மாதிரி நீங்க அவனுக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. தென் கால் கூட பண்ணுவீங்க. ஆனா, அவனால கால் பிக் பண்ண முடியாது. அந்த டைம்ல ஏதாவது வேலையா இருப்பான் அப்படின்னா, கால் பிக் பண்ண மாட்டான். நீங்க பண்ற மெசேஜ் எல்லாம் அவனுக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன ஃப்ரீ டைம்ல அதெல்லாம் எடுத்து பார்த்துருவான். ஸோ இப்படி தான் உங்க லைஃப் போய்க்கிட்டே இருக்கு. நீங்களும் ஜங்குக் கிட்ட சொல்லி 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 அலுத்து போயிட்டீங்க. இப்போ உங்களுக்கும் அண்ட் ஜங்குக்கும் மேரேஜ் ஆனிவர்சரி வர்றதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி நீங்க வந்து வீட்ல உங்க ஒர்க்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஜங்குக் வர கிடையாது. உங்களுக்காக குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி குக்கிங் ஃபினிஷ் பண்ற டைமிங்கில உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் பிடிக்காம குமட்டுது. ஸோ ஒரு மாதிரி அ வாயில வந்து கை வச்சுட்டு டக்குனு வந்து வாஷ் பேஷன் போயிட்டு வாமிட் பண்றீங்க. ஃபுல்லா பயங்கரமா வாமிட் பண்ணிட்டு ஒரு மாரி டயர்டா வந்து சேர்ல உட்கார்றீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு புடிச்ச ஃபுட்டு தான் நீங்க சமைச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஏன் அந்த ஸ்மெல் பிடிக்காம வாமிட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு மாரி யோசிச்சுக்கிட்டே நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கவே, இப்போ ஒரு மாரி கேரா ஃபீல் ஆகுது. நீங்க அப்படியே போயிட்டு அந்த அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு, மறுபடியும் வந்து சோஃபால உட்காந்துடுறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. ஸோ இப்போ தான் எதார்த்தமா கேலண்டர் பார்க்குறீங்க. டைம் அதாவது டேட் வந்து டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி லைட்டா ஹாப்பி ஆகுது. ஒரு மாரி ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் போகும்ல. ஸோ அப்படியே யோசிச்சுட்டு டக்குன்னு நீங்க ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்றீங்க. ஸோ பாசிட்டிவ் தான். ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு. உங்களோட ஹாப்பினஸ்க்கு அளவே இல்லாத அளவுக்கு. ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு அப்படியே ஹாப்பி டியர்ஸ்லாம் வருது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு சொல்றதுக்காக ஜங்கு கிட்ட சொல்றதுக்காக கால் பண்றீங்க. அப்போ கூட ஜங்கு கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த டைம் அவன் ரொம்ப ரொம்ப ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல அங்க வந்து அவன் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்திருப்பான். ஸோ கால் வந்து அவனால பிக் பண்ண முடியாது இல்லையா? அவனோட டேபிள்ல தான் ஃபோன் இருந்திருக்கும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 20, 25 கால் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நோ ரிப்ளை அப்படின்னு போது உங்களுக்கு ஒரு மாரி அழுகையாவே வருது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கூட அவன் கால் பிக் பண்ண மாட்டானா அப்படின்ட்டு. ஸோ மெசேஜ் பண்றீங்க. "எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு கால் பிக் பண்ணு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்." அப்படின்ற மாதிரி. ஸோ அவன் வந்து வெளிய வர்றதுக்கு இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுது. இப்போ வெளிய வந்துட்டு அவனோட அந்த க்ளவுஸு, தென் மாஸ்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, அவன் போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு, ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு அவனோட ரூமுக்கு வந்து உட்கார்றான். இப்போ தான் வந்து மொபைல் லைட்டா வந்து இதாகும்ல, வைப்ரேட் ஆகும் இல்லையா? ஸோ மெசேஜ் வந்ததுனால வைப்ரேட் ஆகுது. ஸோ அவன் அப்படியே பார்க்குறான். ஒரு 25 டூ 30 கால்ஸ் இருக்கு அதுல. என்னடா இவ்ளோ கால் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அண்ட் தென் மெசேஜும் பண்ணியிருக்கீங்க. அவனோட தாட் நீங்க வழக்கம் போல பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நெனச்சுட்டு, லைட்டா அவனுக்கு கோவம் ஆகுது. 2, 3 தடவ கால் எடுக்கலன்னா விட்டு தொலைக்க வேண்டியதானே, ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இரிட்டேட் ஆயிட்டு, அப்படியே வந்து மெசேஜ் பார்க்குறான். என்ன பண்ணிட்டுருக்க? எங்க இருக்க? பேசணும் உன்கிட்ட அந்த மாரி அவன் நீங்க சொல்லியிருப்பீங்க இல்லையா? சரின்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் கால் பண்றான்.
ஸோ ஒரு 2 ரிங் தான் ஆயிட்டுருக்கும். அப்போ கரெக்ட்டா ஒரு நர்ஸ் வந்து ரூம் ஓப்பன் பண்ணிட்டு, "டாக்டர் எமர்ஜென்சி" அப்படின்றாங்க. டக்குனு கால கட் பண்ணி வச்சுட்டு அவன் போயிடுறான். ஸோ இங்க நீங்க கால் வந்திருக்கும் இல்லையா? உங்களுக்கு மிஸ்டு கால் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த கால் வந்து பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்களும் அப்ப தான் வந்து எழுந்து கிச்சன் போயிட்டு ஃபுட்ட வந்து ஒரு பிளேட்ல எடுத்துட்டு சாப்பிடலாமேன்னு வந்து உட்காந்துருப்பீங்க. அப்ப தான் உங்களுக்கு கால் வந்து இந்த மாரி மிஸ்டு கால் ஆயிருக்கும். ஸோ வந்துட்டு உடனே ரிட்டர்ன் பேக் கால் போயிட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு சாப்பிட கூட தோணல. ஒரு மாரி அழுக வர ஆரம்பிச்சிடுது. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இந்த மாரி ஒரு விஷயத்த கூட என்னால சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கால் போட்டு அவன் எடுக்கல அப்படின்னதும் உங்களுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருது. அந்த அழுகை அப்படியே கோவமா மாறி, அந்த ஃபுட் பிளேட்ட அப்படியே அந்த டேபிள் மேல வச்சுட்டு, உங்க பர்ஸ எடுத்துட்டு, மொபைல் எடுத்துட்டு, வீட்ட லாக் பண்ணிட்டு, ஒரு ஆட்டோ புக் பண்ணி அப்படியே கிளம்பிடுறீங்க. ஸோ ஒரு கோவத்துலயும், வேகத்துலயும் ஹாஸ்பிட்டல் போறீங்க. உங்களால முடியல. ஒரு மாதிரி கேர் ஆயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அப்படியே தலையெல்லாம் ஒரு மாரி ஆட்டிட்டு, ரொம்ப ஒரு மாதிரி முடியாம ஓரளவு போய் சேர்ந்துடுறீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்டர் ஆயிட்டுருக்கீங்க. இப்ப தான் அவன் கேபின்குள்ள என்டர் ஆகுறான். ஸோ அவனோட க்ளவுஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, கேபின்குள்ள வந்திருப்பான். வந்துட்டு வாஷ் பண்ணிட்டுருக்கான் ஹேண்ட்ஸ. ஸோ நீங்க டக்குன்னு டோர் ஓப்பன் பண்றீங்க. இப்ப அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்க வந்து ஒரு மாரி கோவமா நின்னுட்டுருக்கீங்க. "என்னடி சொல்லாம கொள்ளாம ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிற? என்னாச்சு?" "கால் பண்ணா அதுக்கு நீ எடுக்கணும். அப்பதான் கால்ல சொல்ல முடியும். நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தேன்னா, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? இப்படிதான் வந்து நிக்க முடியும்." "வயன், என்ன கோவப்படுத்தாத. இவ்வளோ நேரம் நான் ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்தேன். இப்ப தான் கேபினுக்கே வரேன். உன் கால் இன்னும் நான் பார்க்க கூட இல்ல. பார்த்திருந்தா மட்டும் அப்படியே பேசி கிழிச்சிடுவேல்ல நீ." "வயன், லூசு மாரி பேசாத. இவ்வளோ நேரம் நான் ஆப்ரேஷன் தியேட்டர்ல நின்னேன்னு சொல்லிட்டேன்ல. திரும்பவும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்?" "நில்லு. நீ அங்கேயே நில்லு. வந்துடாத. எனக்குன்னு ஏதாவது ஒண்ணு ஆயி அப்பதான் உனக்கு தெரியும் என் அருமை என்னன்னு." "வயன், இன்னொரு வாட்டி இப்படி பேசுனேன்னு வச்சுக்கோயேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப ஒரு மாரி கோவம் ஆகுறான். "உனக்கு உனக்கு என் அருமை புரியாது ஜாங்கோப். எவ்வளோ எவ்வளோ ஆசையா ஃபோன் பண்ண தெரியுமா? ஏய், டெய்லியும் இதே தான் நடந்துட்டுருக்கு. இப்போ என்னை என்ன பண்ண சொல்ற? நானும் உன்னை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல தான் முடியும். இந்த மேரேஜ் ஆகும்போது எல்லாத்தையும் சொல்லி தானடி பண்ணேன். அப்புறம் ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு அவன் திட்டவும், நீங்க அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோட முறைச்சிட்டு, "ஸ்டாப் பண்ணு" அப்படின்ற மாதிரி உங்க கைய காமிச்சிட்டு, "எனக்கு என் அம்மா வீட்டுக்கு போணும். என்னை கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஜங்குக்கும் எதுவும் பேசல. உங்கள கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீங்க 2 பேரும் எதுவுமே பேசிக்கவே இல்ல. சைலண்ட்டா தான் அந்த டிரைவ் போகுது. ஜங்குக்கு உங்க மேல ஒரு கோவம் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஜங்குக்கு மேல ஒரு வருத்தம். ஸோ 2 பேருமே பேசிக்காம வீடு வரைக்கும் போயாச்சு. ரொம்ப மாசம் கழிச்சு நீங்க 2 பேரும் ஒண்ணா வரீங்க அப்படின்னதும், அம்மா, அப்பா எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஸோ 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பயங்கரமா வந்து உங்களுக்கு அது இதுன்னு செஞ்சு தர்றது, தென் கவனிக்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஜங்கு கொஞ்ச நேரம் இருந்துட்டு, அப்புறம் அவங்க அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ நீங்க ஏதோ ஒரு கோவத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு தான் அவன் நெனச்சுக்கிறான். இப்ப நீங்க உங்க வீட்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாகிட்ட சொல்றீங்க, "இந்த மாதிரி நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அம்மாவும், அப்பாவும் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்படின்னா, நீங்க வந்து கேரிங்கா இருக்கீங்க. ஸோ அவனால உங்கள தனியா கவனிச்சுக்க முடியாது. அண்ட் தென் இது வந்து ஒரு மாதிரி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால, அம்மா கூட இருந்தா பெட்டரா இருக்குன்ற ஒரு தாட்ல அவன் கூட்டிட்டு வந்து விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி நெனச்சுக்கிறாங்க. ஒரு 2, 3 டேஸ் போகுது. இந்த 3 டேஸில நீங்க ஜங்குக்கு கால் பண்ணியிருக்க மாட்டீங்க, மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டீங்க. எந்த ஒரு இதுவுமே இருந்திருக்காது. ஸோ இப்போ தான் வந்து ஜங்குக் உங்கள வந்து லைட்டா மிஸ் ஆகுது. ஸோ உங்கள பத்தி யோசிக்கிறான். அண்ட் தென் இதுக்கு முன்னாடியுமே உங்கள பத்தி அவன் யோசிப்பான். அவனுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் கேர் பண்ணிக்க முடியல, டைம் இல்ல அப்படின்றது தான் வந்து ரியாலிட்டி. ஸோ அவனுக்குமே கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. என்னதான் கோவத்துல கூட்டிட்டு போய் விட்டிருந்தாலும், நம்ம அதுக்கப்புறம் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற இந்த டைம்ல தான் உங்க அம்மா உங்ககிட்ட, "நீ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணியா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்க இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்கள கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலும் கிளம்புறாங்க. நீங்க வந்து அம்மா கூட சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் போறீங்க. ஆனா அவங்க அம்மா கரெக்ட்டா ஜங்குக்கோட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பீங்க. ஆனா எப்படினாலும் அவன்கிட்ட சொல்லி தானே ஆகணும். என்னதான் கோவப்பட்டாலும் ஹி இஸ் யுவர் ஹஸ்பண்ட். ஸோ சரி பரவால்ல அப்படின்னு சொல்லி உள்ள போய் உட்காந்துடுறீங்க. இந்த அவுட் பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது வெளிய வந்து ஒரு சின்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் மாரி குடுப்பாங்க இல்லையா?
நேமு அண்ட் ஏஜு என்ன ப்ராப்ளம்னு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து அதை அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு தான் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் உங்கள்கிட்டயும் வந்து கேட்குறாங்க அந்த லைக் டோக்கன் மாதிரி. ஸோ உங்களோட நேம் அண்ட் தென் ஏஜு என்ன விஷயமா வந்து வந்திருக்கீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் கேட்கும்போது நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஸோ செக் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதை வந்து அவங்க எழுதிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் சொல்லும்போது உள்ளே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவனுமே வந்து ஒவ்வொருத்தருக்கா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக உங்களோட டைம் வருது, உங்களை உள்ளே போக சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் பேக் வந்து உங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அந்த சின்ன அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி அதை மட்டும் கையில் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. எப்போவுமே பேஷண்ட்ஸ் உள்ளே போகும்போது ஒரு நர்ஸும் கூட வருவாங்க. ஸோ அந்த நர்ஸ் தான் உங்கள் கையில் இருக்கிற சீட்டை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட எந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிவிட்டு அவங்க வந்து பக்கத்தில் நின்றுப்பாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்போ ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் தேவை ஒரு இன்ஜெக்ஷன் மெடிசன் ஏதாவது வேணும் அப்படின்னா அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க டாக்டர் கேட்டாங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு நர்ஸும் கூட வந்து உங்கள் கூட வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த சீட்டை ஜங்குக் கிட்ட வாங்கி கொடுத்துட்டு அவங்க சைடில் நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக் நீங்கள் உள்ளே வர்றதை கவனிக்கல. ஸோ அப்படியே சீட்டை கையில் வாங்கிக்கிட்டு சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டு தான் உங்களையே பார்க்குறான். ஸோ ஆப்போசிட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. 3 நாளுக்கு அப்புறமா உங்களை பார்க்குறான். ஸோ எப்போவுமே அவன் அடிக்கடி உங்களை பார்க்க மாட்டான். இருந்தாலும் உங்கள் கால் உங்கள் மெசேஜ் எல்லாமே அவனுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த 3 நாளுமே வந்து உங்களோட டச்சே இல்லாமல் உங்களோட ஒரு கான்வர்சேஷன்ஸும் இல்லாமல் ஒரு மெசேஜும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி தனியாக இருந்த ஃபீல் அவனுக்கு இருந்திருக்கும். ஸோ 3 நாளுக்கு அப்புறமா உங்களை ஆப்போசிட்டில் பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ஸோ அவன் அப்படியே அவனையும் அறியாமல் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு நர்ஸ் நீங்கள் வெளியேங்க நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த நர்ஸ் வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜங்குக் அப்படியே அந்த சீட்டை வாங்கிட்டு அவன் வந்து நீங்கள் அவனை பார்க்குறதுக்காக ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வந்திருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சீட்டை சரியாக பார்க்காம அப்படியே வந்து டேபிள் மேலே வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துட்டு என்ன அயன் என்ன பார்க்காம இருக்க முடியலையா அதான் வந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசலை அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கோவமாக இருக்கீங்க அப்படின்றது அவனுக்கு தெரியுது. இப்போ அவனுமே கொஞ்சம் இறங்கி வந்துட்டு சேர்லேருந்து எந்திரிச்சிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்காந்துட்டு உங்கள் கை 2த்தையும் பிடிச்சிட்டு ஹே பொண்டாட்டி இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா? எனக்கு புரியுதுடி உன் கோவம் கரெக்டு தான். நானும் என்னை புரிஞ்சுக்கோன்னு நான் சொல்கிறேனே தவிர நான் கொஞ்சம் கூட அதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன்னு எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ. அப்புறம் ப்ராமிஸ் உன் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு தெரியுது நான் மேரேஜ் ஆன நாள்லேருந்து உன் கூட ஒரு நாள் கூட முழுசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. ஆனால் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். அப்புறம் ப்ராமிஸாக சொல்கிறேன் இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ புரிஞ்சுக்கோடி ப்ளீஸ். இந்த ஒரு டைம் மட்டும் எனக்கு சான்ஸ் கூட ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் டக்குன்னு உங்கள் கையை உருவி எடுத்துட்டு இங்கே பாருங்கள் டாக்டர் நான் பேஷண்ட்டாக தான் இங்கே வந்திருக்கேன். உங்களை பார்க்க ஒன்றும் வரல. முடிஞ்சால் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேஷண்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் என்னடி ஆச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா, ஏன்னா இதை முன்னாடியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை காலெல்லாம் பிடிச்சி பார்க்குறான். அதன் சீக்ஸில் கை வைக்கிறான், டெம்பரேச்சர் பார்க்குறான். அவனுக்கு ஒன்றும் புரியலை. பயன் என்னடி ஆச்சு சொல்லு வாய் திறந்து அப்படின்னு கேட்குறான். ஆனாலும் நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த சின்ன சீட் இருக்கும் இல்லையா, ஸோ அதையே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை அவன் கவனிச்சுட்டு இப்போ நேரங்காலம் தெரியாமல் கோவப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறான். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த விஷயத்த எப்படி இல்லாமல் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஆனால் இப்படி சொல்ல வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கோபம் வருத்தம் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அவனோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம். அதையே பார்த்துட்டு அவன் எடுத்து அதை ரீட் பண்ணிட்டு என்ன ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு அவன் ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. அதை டக்குன்னு எடுத்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துவான். அப்படியே அதை ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா டேட் வந்து டிலே ஆகிருக்கு, ப்ரெக்னென்சி செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது.
ஸோ அதை அப்படியே பார்த்ததும் அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தென் இந்த விஷயத்த கூட உங்களை வந்து சொல்ல விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்னஸும் இருக்குது. அவனே அறியாமல் அவனோட லிப்ஸில் வந்து ஸ்மைல் வருது. ஆனால் ஐஸ் வந்து டியர்ஸில் ஃபாலோ ஆகுது. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அவனுக்கு. ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. மனசு ஒரு மாதிரி பாரமாகவும் அண்ட் தென் ஒரு ஹாப்பினஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபீலில் இருக்குது. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அழுதுட்டு உங்களை பார்க்குறான். அந்த அந்த மொமெண்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் இருந்த எல்லாமே அப்படி பறந்து போன மாதிரி இருக்குது. அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு அவங்க கிட்ட டக்குன்னு வந்து நீல் டவுன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபேஸில் ரியாக்ஷனும் காமிக்காமல் ஜஸ்ட் அவனை பார்த்துட்டு மட்டும் இருக்கீங்க. அவன் அப்படியே உங்களை கை பிடிச்சிட்டு உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் என்னங்கிற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. டெஸ்ட் பண்ணியாடி? எத்தனை எத்தனை டேஸ் ஆகுது? 43 டேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே லைட்டாக உங்கள் பெல்லியில் கை வைக்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனே பார்த்துட்ருக்கீங்க. எப்போ செக் பண்ண? 3 டேஸ்க்கு முன்னாடி. அப்போ அவன் அப்படியே யோசிச்சுட்டு இதை சொல்கிறதுக்கு தான் அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வரைக்கும். அப்போ அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஒரு வேளை நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா அன்றைக்கி இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருந்திருப்ப. இல்லைனா நான் என்னன்னாவது கேட்டிருந்திருக்கணும். நானும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நானும் அன்றைக்கி தேவையில்லாமல் வந்து ஆர்கியூ பண்ணிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே அவன் யோசித்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்டை க்ரிப்பாக பிடிச்சிருந்தவன் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு குனிஞ்சு உங்கள் ஃபீட்டில் அப்படியே கை வச்சுட்டு, சாரிடி, ரொம்ப சாரி, நான் அன்றைக்கி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் தான், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், சாரிடி, அன்றைக்கி நானும் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன், சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுறான். ஸோ அவன் டக்குன்னு உங்கள் காலில் கை வச்சுட்டு அந்த மாதிரி பேசவும் நீங்கள் எழுந்திரிச்சிட்டு, ஜங்கு என்ன பண்ணுற? இந்த மாதிரி நீ பண்ணுறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? எங்கே பாரு, எனக்கு மேலே கோவம் இருக்குது, உண்மைதான். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்காத. நான் ஒன்றும் சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்காமல் இல்லை, எல்லாம் எனக்கும் தெரியும். என்ன தான் உன் கூட சண்டை போட்டாலும் உன் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சதுனால தான் அமைதியாக இருந்துகிட்டு இருந்தேன். ஏதோ என்னோடய கோவத்தை தணிச்சிக்கிறதுக்காக அப்பப்போ கொஞ்சம் சண்டை போடுவேன், உண்மைதான். ஆனால் அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ கால் பண்ணேன். சரி, என்ன ஏதுனாவது நீ கேட்ப, அப்படியாவது உன்னை வீட்டுக்கு வர சொல்லிட்டு அதை சொல்லிடலான்னு நினச்சேன். அதனால தான் அவ்வளோ கால் பண்ணேன். நீ எடுக்கலைன்னதும் சரி ஓகே நேரில் போய் பார்க்கலாமேன்னு தான் வந்தேன். அதுக்குள்ள அங்கே என்னென்னமோ. சரி, எப்படியோ எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கன்ஃபார்ம் பண்ணணுன்னு தான் வந்தேன். எனக்கு செக் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க கொஞ்சம் கோவமாக. ஸோ ஜங்குக்கோ அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எழுந்து நின்று சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கிட்ட எடுத்து நீ போய் செக் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஸோ நீங்களும் போயிட்டு வாஷ்ரூமில் செக் பண்ணிவிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அதுவும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதில் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ப்ளட் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ப்ளட் சாம்பிளும் எடுத்து நர்ஸை உள்ள வர சொல்லிட்டு அதை கொடுத்து உடனே ரிசல்ட் வாங்கிட்டு வாங்க நின்று அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்களும் அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து கன்ஃபார்ம் ரிசல்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ நீங்கள் கையில் அந்த சாம்பிள் எடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து காட்டன் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே சரி நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், எப்படியோ ரிசல்ட் வர டைம் ஆகும், அது வரைக்கும் நீ வேணா உன் பேஷண்ட்ஸை பாரு, ரிசல்ட் வந்ததும் நீ கூப்பிடு, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி 2 ஸ்டெப் வைக்க இப்போ ஜங்குக் வேகமாக உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கை பிடிச்சி டக்குன்னு டேர்ன் பண்ணுறான். அவன் டக்குன்னு இந்த மாதிரி டேர்ன் பண்ணவும் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி அவன் மேலே இடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ அப்படியே நிமிர்ந்து அவனுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அவன் லைட்டாக சிரிச்சிட்டு உங்கள் சீக்ஸ் அப்படியே கப் பண்ணி உங்கள் லிப்ஸில் அப்படியே அழகாக லவ் யூ அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை கொஞ்சம் கோவமாக அண்ட் தென் கொஞ்சம் ஒரு மாதிரி க்யூட்டாக முறைச்சிட்டு எதுவுமே சொல்லாமல் திரும்ப போகவே டக்குன்னு மறுபடியும் இழுத்து அதே மாதிரி பெக் பண்ணிவிட்டு லவ் யூ சொல்ல நீங்களும் மறுபடியும் பார்த்து முறைச்சிட்டு அடுத்த ஸ்டெப் வைக்க மறுபடியும் இதே பண்ணுறான். ஸோ டக்குன்னு நீங்கள் அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன
என்னை சமாதானப்படுத்துறதா நினப்பா? இங்கே பாரு ஜங்குக், இது ஒன்றும் வீடு கிடையாது, ஹாஸ்பிட்டல், புரிஞ்சுதா? அண்ட் இந்த மாதிரி நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிவிட்டு என்னை சமாதானப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அதே மாதிரி பொழுதனைக்கும் உன் மேலே கோவமாக இருக்கிறதும் எனக்கு வராது. அதனால் நீ இவ்வளோ எஃபர்ட்லாம் போட வேணாம். நான் எப்படியா இருந்தாலும் சமாதானம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோவத்தோடு அப்படியே வெளியே போய்ட்றீங்க. நீங்கள் பேசுகிறது அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் தானே இதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்டோட சரி ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களை விட்டுடுறான். இப்படியே இப்போ அடுத்து ஒரு 2 பேஷண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறமா உங்களோட ரிசல்ட்டும் வருது. ஸோ ஜங்குக் அந்த வாங்கி வேகமாக பார்க்குறான். இது வரைக்கும் எத்தனையோ பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் பார்த்துருக்கான். அது ஆஸ் அ டாக்டராக அவன் பண்ண விஷயங்கள். பட் இப்போ அவனோட ஒய்ஃப், அவனோட பேபி அப்படின்னு வரும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு தெரிஞ்சதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவனால் அந்த ஹாப்பினஸை சொல்லவே முடியல. ஸோ இப்போ அந்த பேப்பர்ஸ் அப்படியே எடுத்து வச்சுட்டு உங்களை நர்ஸை அனுப்பி வர சொல்கிறான். நீங்களும் வரீங்க. உங்களுக்கும் மனசுக்குள்ளே ஏன்னா வந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யுது. ஸோ ஜங்குக்கிட்ட கேட்குறீங்க என்ன அப்படின்ட்டு. அவன் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பேபி நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறான். எல்லாமே கேட்கும்போது உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப போக பொண்டாட்டி அப்போ லைட்டாக நீங்கள் திரும்பிட்டு அவனை பார்க்குறீங்க. என்னன்னு கூட கேட்கல. இல்லடி, மறுபடியும் அங்கே போறியா அப்படின்னு கொஞ்சம் சேடாக கேட்குறான். நீங்கள் நல்லா திரும்பி நின்றுட்டு என்னால் தனியாலாம் இந்த சிச்சுவேஷனில் இருந்து கஷ்டப்பட முடியாது, அதனால் நான் என் அம்மா வீட்டுக்கே போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டாக ஒரு சின்ன ஃபேக் ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நர்ஸ் கிட்ட கொடுத்து விட்டுட்டு அண்ட் தென் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் விட்டமின் டேப்லெட், அயன் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்து விடுறான். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு அப்படியே அம்மா கிட்ட நார்மலாக பேசிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறீங்க. அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எல்லாருமே உங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. லைக் பக்கத்தில் இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்கள்கிட்ட ஹெல்த்தை பற்றி பேசுகிறது அண்ட் பேபி பற்றி பேசுகிறது, நிறைய ஷேர் பண்ணுறது, நிறையா டிப்ஸ் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுறாங்க. அம்மா உங்களை நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஓகே தான், எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் அம்மா நிறையா சொல்லித்தராங்க அவங்களுக்கு என்னென்ன மந்தில் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் ஃபீல் ஆகும், அண்டு எது ஒத்துக்கும், எது ஒத்துக்காது, என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் காமிக்கும், அது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்புறம் நீ அம்மா வயிற்றில் இருக்கும்போது எப்படியெல்லாம் அம்மாவுக்கு இருந்துச்சு அப்படின்னுலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசு அமைதியாக இருக்குது. ஸோ என்ன தான் இத்தனை பேரோட கேரிங்ஸ் அண்ட் இத்தனை பேரோட லவ் கிடைச்சாலும் ஆஸ் அ ப்ரெக்னென்ட் கேர்ளாக அந்த டைமில் ஒரு ஹஸ்பண்டோட லவ் அண்ட் கேரை தானே ஒரு பொண்ணு எதிர்பார்ப்பா. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜங்குக் இன்னும் நம்மளை பற்றி எதுவுமே யோசிக்கலையோ, நம்மளுக்கு ஒரு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமுமே நீங்கள் அவனை தான் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவன்கிட்டேருந்து எந்த காலோ மெசேஜோ இன்னுமே உங்களுக்கு வந்திருக்காது. ஸோ அதை நினைக்கும்போது ஒரு கோபம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது. இப்போது அம்மா ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இதை குடிச்சிட்டு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அப்புறமா உனக்கு நான் லைட் ஃபுட்டாக ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தீங்க. அந்த ஜூஸ் டம்ளர் அப்படியே ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போய் ஒரு மிரர் முன்னாடி நிற்கிறீங்க. அவங்க பெல்லி அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு அப்படியே தான் பார்க்குறீங்க. ஒரு சின்ன ஸ்மைல் இருந்தாலும் அந்த ஸ்மைல் அப்படியே ஹைட் ஆகிட்டு அந்த மெல்லியை டச் பண்ண மேனிக்கே நீ வரப்போகிறேன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு கால், ஒரு மெசேஜ் எதுவுமே இல்லை. அவனை பார்த்தியா எப்படி இருக்கான்னா? இருக்கட்டும், நீ வந்த அப்புறம் இதெல்லாம் கேட்கணும், புரியுதா அப்படின்னு உங்கள் பாப்பா கிட்ட செல்லமாக சொல்லி கோவப்பட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆக டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவோட மடியில் படுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து அவங்க லேப்பில் படுத்ததுனால ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது.
என்னதான் நீங்கள் மனசு அமைதியாக வச்சுருந்தாலும் அவன்கிட்ட இருந்து ஒரு சின்ன மெசேஜ் வந்துடாதா, ஒரு கால் வந்துடாதா, சாப்பிட்டியா, டேப்லெட்லாம் எடுத்தியா, நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு ஏதாவது கேட்ட மாட்டானா அப்படின்னு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் கோவம் இருந்தாலும் அதிகமாக அவனை மிஸ் பண்ணுறீங்க. அப்படியே அந்த மிஸ்ஸிங்லேயே கண்ணை மூடி தூங்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறீங்க. ஸோ இப்படியே டைம் போக நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக அப்படியே ஒரு மாதிரி நெளிச்சு பிடிச்சி தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக தூங்குனதா ஃபீல். ஸோ அப்படியே ஒரு மாதிரியாக கொஞ்சம் நேரம் கழித்து கண்ணை திறக்கும்போது ஜங்குக்கோட செஸ்ஸில் தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியே கண்ணை நல்லா முழிச்சு பார்த்தா உங்கள் ரூமில் இருக்கீங்க ஜங்குக்கோட செஸ் மேலே. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியல. நைட் அம்மா மடியில் தானே படுத்திருந்தோம், எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே எழுந்து உட்காடுறீங்க. அப்போ ஜங்குக்கு நீங்கள் எழுந்துட்டீங்க அப்படின்றத ஃபீல் பண்ணிவிட்டு கண்ணை முழிச்சு லைட்டாக சிரிச்சிட்டு குட் மார்னிங் பொண்டாட்டி அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே எழுந்து உட்காந்துட்டு எங்கே எப்படி வந்தோம், நான் எங்கள் வீட்டில் தானே தூங்கினேன், எங்கே எப்படி அப்படின்னு தூக்கத்தில் அப்படியே ஒரு மாதிரியாக கேட்டுகிட்டே வந்து எழுந்து உட்காடுறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு நான் தான் கூப்பிட்டு வந்தேன், இப்போ என்ன அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுற, ஆல்ரெடி இந்த டைமில் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது, நீ டாக்டர் தானே, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, திருப்பியும் எப்படியோ 2 நாளில் அங்கே கூட்டிகிட்டு போய் தான் விட போகிறேன், அப்புறம் என்ன, ஏய் என்ன விட்டால் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, அதெல்லாம் இல்லை, நான் தான் இனிமேல் பார்த்துக்க போகிறேன், ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு தான் ஓட்டு வந்தேன் கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எழுந்து ப்ரஷ் பண்ணுறதுக்காக வாஷ்ரூம் போகிறீங்க. ஏய் என்ன, அதெல்லாம் பார்த்துப்பேன்டி நம்படி அப்படிங்கிறான். நீங்கள் உள்ள ப்ரஷ் பண்ணிக்கிட்டே ம் நம்பிட்டு தான் இருக்கோம் அப்படின்றீங்க. ஸோ எப்படியே லைட்டாக ஒரு மாதிரி க்யூட் சண்டையோட அப்படியே டேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஜங்குக் உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட எதிர்பார்த்தீங்களோ அதை விட அதிகமாகவே உங்கள் கூடவே தான் இருக்கிறான். மார்னிங் நீங்கள் எழுந்ததும் உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக கூட்டிகிட்டு போகிறது, தென் கீழே கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களுக்கு மில்க் ஆர் டீ எவ்ரிதிங் எதுவே நாங்கள் கொடுக்குறது, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறது, அதுக்கப்புறம் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூடவே இருக்கிறது, அதை க்ளீன் பண்ணுறது, ஹாட் வாட்டர் போட்டு தர்றது அப்படின்னு சின்ன சின்னதையும் உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுறான். ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து அழகாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எப்படி சாப்பிட்டா உங்களுக்கு செட் ஆகும், எப்படி சாப்பிட்டா வாமிட்டிங் அதிகமாக இருக்காது, அப்படியெல்லாம் வந்து ஒன்று தோண்டியும் பார்த்து பார்த்து பண்ணுறான். அண்ட் தென் அப்பப்போ வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தர்றது, அண்ட் ஜூஸ் போட்டு தர்றது, அண்ட் நல்ல நல்ல மியூசிக் கேட்க வைக்கிறது, உங்கள் மைண்டை வந்து எப்போவுமே ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி குட்டாக வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்தையும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கேர் பண்ணி உங்கள் கூட அவ்வளோ அழகாக அந்த டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே உங்கள் டேஸ் வந்து பாஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ரொம்ப 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 கேர் பண்ணுறான். நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக. இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப 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 எந்த அளவுக்கு அவன் மேலே லவ் வச்சுருக்கீங்களோ அதை விட அதிகமாக அவன் வந்து இப்போது உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக கொடுத்துட்டு இருக்கான். ஸோ எங்கே வந்து இதெல்லாம் பார்த்து அவனுக்கு வந்து ரொம்ப அடிக்டடாக இந்த மாதிரி ஹாப்பியாக நீங்கள் காமிச்சிக்கிட்டா மறுபடியும் போயிடுவானோ அப்படின்னு ஒரு பயத்தில் நீங்கள் வந்து அவன் என்ன பண்ணாலும் வந்து எதையாவது சொல்லி அவன் கூட வம்பு இழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு லைக் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் வந்து உங்களை விட்டு போயிடுவானோ, மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்றது ஜங்குக்கு தெரியும். இருந்தாலும் அவன் அதையும் வந்து உங்கள் கூட வந்து கண்டினியூ பண்ணுறான். சின்ன சின்னதாக ஃபைட் பண்ணுறது, தென் இது எல்லாமே உங்களுக்கு எது வேணுமோ எல்லாத்தையுமே அவன் பண்ணுறான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையும் அவன் பண்ணுறான். நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் ரசிக்கிறான். ஸோ ரொம்ப அழகாக உங்கள் டேஸ் போக இப்போ உங்களுக்கு ஒரு 4 months கிட்ட ஆகுது. லைட்டாக உங்கள் பெல்லி வந்து ஒப்பி இருக்குது.
ஸோ அது பார்க்கும்போது ஒரு மாதிரி அழகாக லைக் உங்ககிட்ட ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி இதுவரைக்கும் எத்தனையோ பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கான். இருந்தாலும் அவனோட ஒய்ஃப், அவனோட பேபி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே புதுசாக இருக்குது. மந்த்லி கரெக்டாக அவங்கள ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ அந்த ஸ்கேன் மிஷினில் வந்து பேபி எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ பிடிச்சிருக்கு அவனுக்கு. ரொம்ப ரசித்து பார்க்குறான். ஒரு டாக்டராக வந்து அதில் பார்க்கும்போது லைக் ஓகே, ஒரு புது உயிரை வந்து பார்க்குறப்போ நார்மலி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை தாண்டி அவனோட பேபி, அவனோட உயிர், அதை பார்க்கும்போது அது இன்னும் ஸ்பெஷலாக, இன்னும் ரொம்ப அழகாக ஒரு அப்பாவாக அவனை ஃபீல் பண்ண வைக்குது. ஸோ அதெல்லாம் வந்து புதுசாக உங்கள் மூலமாக கிடைக்கிறத அவன் ஒவ்வொரு நிமிஷமும் அனுபவிக்கிறான். சேம் உங்களையும் அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறான். உங்களுக்குமே இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் ஜங்கு கூட இந்த மூமெண்ட் எல்லாம் வந்து அமைகிறப்போ ரொம்ப ஆசையாக எல்லாத்தையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை வந்து ஃபீல் பண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 6 மந்த் ஓடுது. இந்த 6 மந்த் வரைக்கும் உங்களை நடக்கவே விடுறதில்ல. எங்கே போனாலும் தூக்கிட்டே சுற்றுறது. எங்கே வேணும்னாலும் ஜஸ்ட் ஒரு வாஷ்ரூம் போகணும் அப்படின்னா கூட உங்களை தூக்கிட்டு தான் போவான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குடா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப தாங்கி உங்களை அவ்வளோ கொண்டாடுறான். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அவன் மேலே லவ் வச்சுருக்கீங்களோ அதை விட ரொம்ப அதிகமாகவே அவன் உங்கள் மேலே வச்சுருக்கா அப்படின்றத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் அவன் வந்து இந்த மாதிரி எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதை வந்து ரொம்ப பெரிய ஆசை தான். எப்படி இருந்தாலும் அவன் ஒரு நாள் ஒர்க்குன்னு போய் தான் ஆகணும். இருந்தாலும் அவன் அடிக்கடி இந்த மாதிரி இல்லாட்டாலும் ஏதோ அப்பப்போ கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்றது உங்களோட ஆசையாக இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலில் இப்போ கிடைக்கிறதா நம்ம வந்து பார்த்துக்குறோம், அனுபவிச்சுக்கணும் அப்படின்ட்டு அது எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ 7 மந்த் ஆகுது. ஸோ உங்கள் வீட்டில் பேபி ஷவரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு சின்ன கிராண்டாக அதை வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஆசையான ஒரு விஷயம் தானே, ஒவ்வொரு கேர்ளுக்கும் இருக்கிற ஆசையான விஷயம். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக நடக்குது. அங்கே நடக்கிற எல்லாத்தையும் வந்து ஜங்குக் வந்து ரொம்ப ஆர்வமாக அவங்கள வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் இது நடக்குது அப்படின்றத ஒரு ஓரமாக நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்து ஒவ்வொன்றும் பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் அந்த சாரீ போடுறதா இருக்கட்டும், ஜுவல்ஸ் வாங்கி போடுறதா இருக்கட்டும், அந்த பேங்கிள்ஸ் போடுறது, தென் அந்த சாண்டல்லாம் போடுறது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி இந்த ப்ரெக்னென்சி மந்த்ஸில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ ஹாப்பியாக இப்போவும் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றத அவன் வந்து கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கான். இப்போது என்னதான் அவ்வளோ பேர் உங்களை சுற்றி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அப்போவும் ஜங்குக்கு தான் தேடுது. ஸோ நீங்கள் அப்படி தேடுறீங்க, எங்கே காணோம் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அவனை பக்கத்தில் கூப்பிடுறீங்க. ஸோ அவங்க கூட வந்து இருக்கிறான். அவனுக்கு ஒரு பக்கம் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்குது. இருந்தாலும் வேணாம் அப்படின்னு அவனால் சொல்லவும் முடியலை. ஸோ இதுதான் வந்து அவங்களோட ரூல் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கான். லைக் உங்களுக்குமே ஆசை இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ எல்லாமே முடிய போகிற நேரத்தில் அவன் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் அவன் முகத்தில் ஒரு மாதிரி ஒரு சேட்னஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்மா கிளம்பும்போது உன்னோட திங்ஸை பேக் பண்ணிக்கலையா, போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, மா நான் இங்கே இருக்கேனே, ப்ளீஸ்மா, எனக்கு ஜங்கு கூட இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். ப்ளீஸ் நான் எங்கேயும் வரல, நீ அப்பா ஃபேமிலி எல்லோரையும் கூப்பிட்டுட்டு கிளம்பு. பேபி பிறந்ததுக்கப்புறம் வேணும்னா எல்லாருமே இங்கே வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு பேபி பார்த்துட்டு அப்புறம் போங்க, சரியா? நான் எங்கேயும் வரல, எனக்கு ஜங்கு கூட தான் இருக்கணும்,
அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய், என்னடி நினச்சிட்டு இருக்க? இது உன்னோட ஃபஸ்ட்டு பேபிடி. டெலிவரி அம்மா வீட்டில் தாண்டி பார்க்கணும். அ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. என்ன சொல்ல போகணுன்னா, ஜங்குக் டாக்டர்மா. அவனுக்கு எப்போ எது நடக்கும்னு நல்லா தெரியும். அதனால என்னை அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாம்மா. எனக்கு ஒரு வேளை டெலிவரி டைம் நெருங்கினா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனே என்னை பார்த்துப்பான். இன்னும் சொல்லப்போனால் சொல்கிறேன்னு கோச்சிக்காத. எனக்கு நம்ம வீட்டில் இருந்ததை விட இங்கே இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான். உனக்கு தெரியுமா என்னை அவன் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டான்னு? நான் இந்த 7 மாதத்தில் உங்ககிட்ட என்னைக்காவது எனக்கு முடியலை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அது பண்ணுது இது பண்ணுதுன்னு கால் பண்ணியிருப்பேனா? நீ எப்போ பேசினாலும் நான் அவ்வளோ ஹாப்பியாக பேசியிருக்கேன். அது எல்லாத்துக்குமே ஜங்குக் தாம்மா காரணம். அவன் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டான். ஸோ நான் இங்கே இருக்கேனே, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் ஜங்குக்கும் க்ளோஸாக இருக்கிறது அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு உங்களை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை நினச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, சரி என்னமோ நீ சொல்கிற, சரி எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக இருந்தால் ஓகே தான் அப்படின்ட்டு உங்கள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு அப்புறமா கீழே கிளம்புறாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமா சேர்ந்து அந்த ஹால் ஏரியா மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களோட ரூம்க்கு போகிறீங்க ஜங்குக்கு தேடி. ஜங்குக் பால்கனியில் நின்றுட்டுருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கிளம்பிடுவீங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. இவ்வளோ நாளும் உங்கள் கூடவே இருந்துட்டு இப்போது உங்களை விட்டு லீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவனால் ஏற்றுக்க முடியல. ரொம்ப சேடாக நின்றுட்டுருக்கான். லைக் லிட்ரலி அழுகே வர அளவுக்கு. ஸோ அந்த மாதிரி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்ருக்கீங்க. பேக் போஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நார்மலி நின்றுட்டுருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டு டக்குன்னு அவனை பார்க்குறீங்க. அப்போ தான் கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றத சென்ஸ் பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் தொடக்கிறான். ஸோ நீங்கள் என்ன ஜங்குக் அழுறானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவனை வந்து லைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஆக்சுவலி உங்கள் பெல்லி நல்லா பெருசாக இருந்ததுனால நீங்கள் சைடாக தான் ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவனுமே டக்குன்னு உங்களை ஹேண்ட்ஸ் போட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு பிடிக்கிற மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டு நிற்கிறான். அழுகுறதை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதை கண்ணுக்காத மாதிரி பார்க்காத மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவனுமே ஹக் பிரேக் பண்ணிவிட்டு, என்னடி கிளம்பிட்டியா? பேக்கிங்லாம் முடிச்சிட்டேன். எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டேன். டேப்லெட்லாம் அதில் இருக்குது. ஒழுங்காக போடு. நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன். எது ஒன்றுனாலும் கால் பண்ணடி. அப்புறம் டேட் கிட்டே வரும்போது ஹாஸ்பிட்டல் வந்துடு. அங்கே நான் உன்னை பார்த்துக்கிறேன். சரியா? எதுக்கும் பயப்படாத. டெய்லி வாக்கிங் போ. மியூசிக் ஸ்கேலு அப்படி இப்படின்னு உங்களுக்கு நிறையா அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறத பார்த்துட்டு, என்னடி நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேன் அப்படிங்கிறான். இல்லை, இதெல்லாம் இவ்வளோ சொல்கிற, மூஞ்சிலானா ஹாப்பினஸ்ஸே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். உன் பொண்டாட்டி இங்கேருந்து போகிறான்னு சோகமோ? அப்படிலாம் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி இருந்தாலும் உனக்கும் இதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கணும்னு தோணும்ல. ஸோ நான் எதுவும் சொல்லலப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்மைலை வந்து ஹைட் பண்ணிவிட்டு, ஓகே ஓகே 1 இயர் அவன்கிட்ட இருந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் இல்லை, ரொம்ப மிஸ் பண்ணல. இப்போது ஜஸ்ட் 3 months தான், அப்புறம் நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் யோசித்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே எதுவுமே வந்து காமிச்சிக்காமல் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க அவனை பார்த்துட்டு. அவன் டக்குன்னு உங்கள் கை பிடிச்சிட்டு, சாரி வயன், நான்
ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் புரிஞ்சிட்டு இருந்திருக்கணும். ஆனால் அவ்வளோ நாள் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன்றது இப்போ தான் புரியுது. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வச்சுட்டேன்ல, சாரிடி அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் டக்குன்னு அவன் டியர்ஸ் வரதை பார்த்ததோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டு அவனோட சீக்ஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு அவனோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, ஏய் எதுக்கு இப்போ லூஸு மாதிரி அழுதுட்ருக்க, என்னடா நீ ஒரு டாக்டராக இருந்துட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் குழந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க. லைட்டாக சிரிச்சுட்டு தென் அவனோட டியர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சிட்டு இருக்கான். சரி இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்ல, நான் இங்கே இருந்தா என்னை பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் என்ன உளறிட்டுருக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போ அங்கே போய் இருந்துட்டு வா. எப்படி இருந்தாலும் உனக்கும் இதுக்கப்புறம் அங்கே போய் இருக்கணும்னு தோணும்ல, நீ எனக்காகலாம் ஒன்றும் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஆனால் அவன் இதெல்லாம் வார்த்தைக்காக தான் சொல்கிறான். அவன் மனசுக்குள்ளார நீ இருந்துட மாட்டியா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்றது அப்பட்டமாக அவன் மூஞ்சில் தெரியுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு டக்குன்னு இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. ஸோ பேசிக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு இதை வந்து எதிர்பார்க்காம அப்படியே சைலண்ட் ஆகிடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த கிஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. யாராவது வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனால் நீங்கள் அவனை விட மாதிரி தெரியல, அப்படியே ஒரு மாதிரி டீப்பாக இழுத்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே கிஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் என்னடி ஆச்சு, கிளம்ப போகிற நேரத்தில் யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் கை பிடிச்சி ரூம்க்கு உள்ளார கூட்டிகிட்டு வரீங்க. இவ்வளோ நேரம் பால்கனியில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ ரூம்க்கு உள்ளார கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ இப்போ அப்படியே அவனை பெட்டில் உட்கார வச்சுட்டு அவனோட லாப்பில் உட்காந்து அவனோட ஷோல்டரில் வந்து கை போட்டுட்டு அப்படியே க்ளோஸ்அப்பில் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடி போகிற நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்க நீ, முதல்ல கிளம்பு, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ, அப்புறம் யாராவது வந்து ஏதாவது நினைக்க போகிறாங்கடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் அவனை அப்படியே லைட்டாக இழுத்து அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அவன் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அவனோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச், நான் மிஸ் பண்ணேன்னா 1 இயராக இது எல்லாத்தையும், இதெல்லாம் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு போல், இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் மிஸ் பண்ண எல்லாத்தையும் எனக்கு சேர்த்து டபுள் ட்ரிபிளாக கொடுத்துட்டேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஸோ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணிக்கொடு, இதுக்கப்புறம் எப்போவுமே உன்னால் இப்படி இருக்க முடியலனாலும் அப்பப்போவாது ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களோட 2 சீக்ஸையும் பிடிச்சிட்டு உங்கள் லிப்ஸில் அப்படியே பெக் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக நான் இருப்பேன், இவ்வளோ நாள் நானும் இதை மிஸ் பண்ணிட்டேன், என் மேலேயும் தப்பு இருக்குது, புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கப்புறம் எப்போவுமே உன்னை தனியாக விட மாட்டேன், ப்ராமிஸ் அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் லைட்டாக சிரிச்சுட்டு அவனை ஹக் பண்ணுறீங்க. உங்கள் பெல்லி இடிக்குது. ஸோ 2 பேரும் சிரிச்சுட்டு ஹக்கு பிரேக் பண்ணுறீங்க. இப்போ டக்குன்னு அவனோட காதை லைட்டாக பிடிச்சிட்டு, பாரு எல்லாம் இவ இருக்கிறதுனால தான் அப்படின்னு தெரிஞ்சது, அவ்வளோதான், இவ வெளியே வந்ததுக்கப்புறம் என்னை கழட்டி விட்டுட்டு இவ்வளோ நீயும் சேர்ந்துட்டு அப்புறம் ஏதாவது பிளான் கீன் பண்ணிங்க அப்படின்னு நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு அப்படி சிரிச்சுட்டு அவங்க 2 சீக்ஸையும் கிட்ட இழுத்து, ஐ லவ் யூ டி, எப்போவுமே நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி, இவ இல்லை, இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் சரி, உன்னை இவ்வளோ நாள் மிஸ் பண்ண வச்சதுக்கே என்னால் இன்னும் அதை ஏற்றுக்க முடியல, இதுக்கப்புறம் எப்போவுமே என் பாப்பாவை நான் விட்டு போக மாட்டேன், தனியாக விடவும் மாட்டேன், ஐ லவ் யூ அயன். இந்த 3 மாதம்
எப்படி நான் நீ இல்லாமல் இருக்க போகிறேன்னு தெரியல. இப்போல்லாம் என்னாலே உன்னை விட்டு இருக்க முடியலடி அப்படிங்கிறா. ஸோ ஜங்குக் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே ஒன்று ஒன்றா அவனோட பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் ஏதோ ஒரு யோசனையில் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு அதை சென்ஸ் பண்ணிவிட்டு, ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க, அறிவு இருக்கா, யாராவது வந்தால் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக வந்து விலகுறான். இப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே டக்குன்னு அவனை பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு அவன் பக்கத்தில் போய் நீங்கள் லைட் ஆகிட்டு அவனை ஒரு மாதிரி சைடில் திருப்பி அவனோட ஹேரை வந்து லைட்டாக ஒரு மாதிரி கோதிக்கிட்டே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க ரொம்ப ரொமான்டிக்காக. ஸோ நீங்கள் திடீர்னு இப்படியெல்லாம் மூவ் பண்ணுறத பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கொஞ்சம் நேரம் அவனும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களை தடுக்க பார்க்குறான். ஆனால் முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, கீழே எல்லாரும் இருக்காங்க, அப்புறம் யாராவது ஏதாவது நினைக்க போகிறாங்கடி, வந்துட்டாங்கன்னா என்னடி பண்ணுவேன், இப்போ என்னடி ஆச்சு உனக்கு அப்படிங்கிறான். ஸோ டக்குன்னு அவன் கைப்பிடிச்சி மறுபடியும் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு, அதெல்லாம் யாரும் இல்லை, எல்லாரும் கிளம்பி போயாச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற, எல்லாம் போயிட்டாங்கன்னா அப்போ நீ போகலையா? அப்போ நீங்கள் அவனோட சீக்ஸில் அப்படியே கை வச்சுட்டு ரொம்ப கிட்ட க்ளோஸ்அப்பில் போயிட்டு, இவ்வளோ அழகான இவ்வளோ லவபுளான என் புருஷனை இங்கே விட்டுட்டு அங்கே போய் உட்காந்து நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு போக இஷ்டம் இல்லை, அதான் அம்மா கிட்ட சொல்லி அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதை கேட்டணுமோ அவனுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்தில் வந்துட்டு, அப்போது எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து விளையாண்டியா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்ககிட்ட குட்டி குட்டியாக வந்து கிஸ் பண்ணிவிட்டு க்யூட்டாக அழகாக ஒரு சாஃப்ட் ரொமான்ஸ்குள்ளே போகிறான். ஸோ இப்படியே உங்கள் டேஸும் அழகாக க்யூட்டாக ரொமான்டிக்காக பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்க உங்களுக்கு ஒரு அழகான கேர்ள் பேபியும் பிறக்கிறாங்க. ஸோ இந்த எஃப்எஃப்ஐஸோட நம்ம என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேடா, இதை கேட்டு முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வரதுனால இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கேட்டு முடித்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேடா, லவ் யூ ஆல், மிஸ் யூ ஸோ மச், பாய்.